So the 500 chicken breast நான் என்ன பண்ணிட்டேன் burger patty மாதிரி செஞ்சுட்டேன். ஸோ இது வந்து நான் பர்கராக செஞ்சு சாப்பிடும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். ஏன்னு சொன்னாக்கா எனக்கு வெஸ்டர்ன் ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். ஓவர் நைட்லேயே நான் வந்து என்னோட சிக்கன் பிரெஸ்ட்டை மீன்ச் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இது மொத்தமாகவே 500 கிராம் ஆஃப் சிக்கன் பிரெஸ்ட் நான் காட்டுற பாருங்க. 530 கிராம் ஆஃப் சிக்கன் பிரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது 500 கிராம் கோழி சாப்பிட்றது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. நான் என்ன மெரினேட் பண்ணியிருக்கேன்னா பிளாக் பெப்பர், கொஞ்சோண்டு பப்ரிக்கா, உப்பு, அப்புறம் கொஞ்சம் சீசனிங் இந்த மாதிரி போட்டு நான் வந்து மலேசியா ஸ்டைலில் கொஞ்சம் பர்கர் செஞ்சு சாப்பிடுவேன். கொஞ்சம் பிளாந்தா போடுவேன். பிளாந்தா ஏன்னு சொன்னாக்கா எனக்கு கொஞ்சம் டேஸ்டியாக இருந்தால் பிடிக்கும். ஆனால் ரொம்ப இல்லை, கொஞ்சோண்டு. இதுக்கு நம்மக்கிட்ட ஐட்டம் இல்லை, ஸோ கையாலே மேஷிங் தான். இந்த சீசனிங் சாஸ் வந்து மலேசியாவில் எல்லா பர்கர் ஸ்டால்லையும் கிடைக்கும். இது போடும்போது என்னன்னாக்கா இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும். ஸோ ரொம்ப இல்லை, கொஞ்சோண்டு 2 பாக்கெட்டும் துவைட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க, ஏன்னா வந்து கோழி மொத்தம். பர்கர் பேட்டி ரெடி ஆகிற கேப்பில் என்னோட மார்னிங் வார்ம் அப் வந்து ஒரு 30 புஷ்அப் போட்டேன். ஸோ ஒரு நாளைக்கு 100 டார்கெட் வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் முடிச்சிடணும். என்னோட பர்கர் ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். இங்கே பாருங்கள், 2 ரொட்டி, ஒரு பர்கர், உள்ள நடுவில் முட்டை ஏன் போட்டிருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக. உள்ள சில்லி சாஸும் 1000 Island சாஸும் போட்டிருக்கேன். அதுவும் டேஸ்ட்டுக்காக தான், பட் ரொம்ப போடல, குறவாக தான் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இது வந்து 250 கிராம் ஆஃப் சிக்கன், கார்போஹைட்ரேட்டும் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. ஸோ இப்போ எடுத்து ஒரு பைட் போடுறேன், நீங்களே பாருங்கள். ஓகே, சாஸ் ஊற்றுது பாருங்க. ஓகே காய்ஸ், டு பி ஹானஸ்ட் மை பர்கர் இஸ் ஆல்வேஸ் நைஸ். சூப்பராக இருக்குது, ஜூஸியாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது, எல்லாமே இருக்குது. எப்போதுமே உங்களோட டயட் வந்து போரிங்காக எடுத்துகிட்டு போகாதீங்க. போரிங்காக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் உங்கள் டயட்டை வெறுத்துருவீங்க. வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து கஷ்டமாக போயிடும். வெயிட் லாஸ் ஜேர்னின்றது ரொம்ப ஒரு ஈஸியானது. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நல்ல மெத்தடில் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். சாவ்.